ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா சுற்றெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோடய நோட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும். எந்த பாயிண்ட் இம்பார்ட்டனோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுற்றெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன எழுத்துக்கள் பார்த்தாச்சு. ஸோ சுற்றெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வளவளன்னு நோட்ஸ் எழுதாமல் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது அப்படின்னா சுற்றெழுத்துக்கள். ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ அ இ உ இது எல்லாமே என்னது உங்களுக்கு சுற்றெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. உ அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டி திரிவு இப்படிங்கிற டைப் இருக்குது. ஸோ அகச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்து பொருள் தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவன், இவன், அது, இதுன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து எது சுற்றெழுத்து? தான் சுற்றெழுத்து. இதில் இ, இதில் அ, இதில் இ. சப்போஸ் இந்த ஈயை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீனிங் கொடுக்காது. வண்ணு தூ அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ மீனிங்கை கொடுக்காது. அப்போ உள்ளே இருந்து வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு பொருளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புறச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அந்த புறச்சுட்டில் அந்த சுற்றெழுத்து வந்து வெளியே வந்தால் கூட உங்களுக்கு வந்து மீனிங்கை வந்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவ்வானம் இருக்குது, இதில் இம்மலைன்னு இருக்குது. இது ஆவை நான் வெளியே எடுத்தால் கூட வானம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அண்மை சுற்று அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறத மட்டும் சொல்கிறது. சேமை சுற்று அப்படின்னா தொலைவில் இருக்கிறத சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவன், இது அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு. செய்மை சுட்டுங்கிறது வந்து அவள், அவர், அது அப்படின்னு சொல்லி தொலைவில் இருக்கிறத பற்றி சொல்கிறது. சுட்டு திரிப்பு அப்படின்னா இ அப்படிங்கிறது வந்து அந்த, இந்தன்னு சொல்லி பெரியுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அம்மரம் அப்படின்னு சொல்லி முந்தி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம் அந்த மரம், இந்த மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இது என்னது சுட்டு திரிப்பு. அது அப்படி மாற்றம் பெரிந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊ அப்படிங்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த அருகில் உள்ளதுக்கும் தொலைவில் உள்ளதுக்கும் இடையில ஒரு பிளேஸ் இருக்கும்ல அதை வந்து குறிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உதுக்கான் அப்படின்னா என்னென்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ உப்பக்கம் அப்படின்னா என்னென்னா முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே. ஓகேங்களா? ஸோ இதுதான் சுற்றெழுத்துக்கள். ஷார்ட் நோட்ஸ் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வேறு எழுத்துக்கள் வரும், வினா எழுத்துக்கள் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுக்க 1 by 1 படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா டைம் வந்து மிச்சமாகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கடகடன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.